இன்னும் நாங்கள் பூஜ்ஜியத்தை புரிந்து கொள்வோம். 0 பூஜ்ஜியத்தினுடைய வரலாறு மிகவும் விசாலமானது என்று கூட சொல்லிவிடலாம். கடந்த காணொளி ஒன்றில் நாங்கள் எவ்வாறு ஒரு எண்ணினுடைய பூஜ்ஜியம் அடுக்கினுடைய பெறுமதி எப்போதும் ஒன்றாக வருகிறது என்பதை பற்றி அவதானித்தோம். இந்த காணொளியை நீங்கள் கண்டாவிட்டிருந்தால் இங்கே கிளிக் செய்யலாம். இங்கே கிளிக் செய்வதனால் அந்த காணொளியை நீங்கள் கண்டுகொள்ளலாம். அதில் ஒரு கேள்விதான் எழுந்தது. அதாவது பூஜ்ஜியத்தினுடைய பூஜ்ஜியம் அடுக்கு என்னவாக இருக்கலாம் என்ற கேள்வி. ரைட். ஸோ அதற்காக சில விடயங்களை நாங்கள் ஆராய்வோம். ஒரு இலக்கத்தை எடுத்தோம் என்றால், ஒரு 4 என்ற இலக்கத்தை எடுத்து அதனை பூஜ்ஜியத்தால் பிரிக்கின்ற போது என்ன விட வரும் என்ற கேள்வி ஒன்று இருக்கிறது. இதனை செய்வதற்காக நாங்கள் 1ஐ பூஜ்ஜியத்தால் பிரித்து பார்க்கலாம். இதனை கண்டுகொள்ளும் பொருட்டு நான் எங்கு செய்கிறேன் என்றால் 1ஐ 0.1ஆல் பிரிக்கிறேன். இதற்கான விடை 10ஆக வருகிறது. அதே போல 1ஐ 0.01ஆல் பிரிக்கின்ற போது 100 விடை வருகிறது. அதே போல 1ஐ 0.0001ஆல் பிரிக்கின்ற போது 1000 என்பது விடையாக வருகிறது. இதன்படி 1ஐ அதைவிட குறைவான பூஜ்ஜியத்தினால் பிரிக்கின்ற போது எமக்கு மிகப்பெரிய எண்ணொன்றுதான் விடையாக வரும். இதனை நாங்கள் முடிவெளி என்று கூட சொல்லிவிடலாம். ஆக இந்த முடிவெளி என்பது சரிதானா என்பதை பார்க்கலாம். இவ்வாறான விடையைத்தான் எதிர்மறையான இலக்கங்கள் தருகின்றதா என்பதை பற்றி நாங்கள் இப்போது காணலாம். 1ஐ 0.1ஆல் ஆனால் -0.1ஆல் நான் பிரிக்கின்ற போது எவ்வாறான விடை வருகிறது? -10. அதே போல 1ஐ -0.01 என்று பிரிக்கின்ற போது -100 என்று வருகிறது. அதே போல 1ஐ 0.001ஆல் பிரிக்கின்ற போது இதை மைனஸாக இருந்தால் அது -1000 என்றே வருகிறது. எனவே இதன்படி 1ஐ பூஜ்ஜியத்தினால் வகுக்கின்ற போது அது மைனஸ் முடிவிலியாக கூட வருவதற்கு சாத்தியங்கள் இருக்கிறது. அப்படியானால் ஒரே கேள்விக்கு 2 பதில்கள் வருகிறது. ஆக கணிதவியலாளர்கள் இதற்கு ஒரு பெயர் சொல்வார்கள், அன்டிஃபைன்ட் என்று சொல்வார்கள். அன்டிஃபைன்ட் அதாவது வரையறுக்கப்படாத ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. எனவே ஒரு இலக்கம் ஒன்றை பூஜ்ஜியத்தினால் வகுக்கின்ற போது அதனுடைய பெறுமதி என்பது அன்டிஃபைன்டாகவே வரையறுக்கப்பட முடியாதாகவே இருக்கும். அப்படியானால் பூஜ்ஜியத்தை பூஜ்ஜியத்தால் வகுத்தால் என்ன பெறுமதி என்று பார்க்கலாமா? இதற்காக 0.1ஐ 0.1ஆல் பிரித்தால் விடை 1. அதே போல எனவே 0ஐ 0ஆல் பிரித்தாலும் விடை 1 தான். ஆனால் இது உண்மையில் சரிதானா? ஆனாலும் பூஜ்ஜியத்தினை 0.1ஆல் வகுக்கின்ற போது விடை 0 தான். அதே போல இந்த வெளிப்படை உண்மையின்படி நாங்கள் சொல்லலாம், பூஜ்ஜியத்தினை பூஜ்ஜியத்தினால் பிரித்தால் 0 தான். இங்கு பார்த்தோமானால் இந்த 2 முறைகளிலும் ஒவ்வொரு விடைகள் வருகிறது. இதற்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு விடையை, ஒரு சரியான ஒரு விடையை சொல்ல முடியாது என்பதனால் இதனை கூட நாங்கள் அன்டிஃபைன்ட் என்று தான் சொல்ல வேண்டி இருக்கிறது. எமது ஆரம்ப கேள்வியின்படி பூஜ்ஜியத்தினுடைய பூஜ்ஜியம் அடுக்கு என்ன என்பதைத்தான் நாங்கள் அறிய முற்பட்டிருந்தோம். நமக்கு தெரிந்த விடயங்களின்படி ஏதாவது ஒரு எண்ணினுடைய பூஜ்ஜியம் அடுக்கினுடைய பெறுமதி எப்போதும் 1 தான். ஒரு விதியாகவே இருக்கிறது. இதன்படி பூஜ்ஜியத்தை பூஜ்ஜியத்தால் வகுக்கின்ற ஒரு வகையாக நாங்கள் அமைத்துக் கொண்டால் அதற்கு 2 வகையான விடைகள் வருகிறது. எனவே பூஜ்ஜியத்தினுடைய பூஜ்ஜியம் அடுக்கு 0ஆகவும் இருக்கலாம். ஆதலினால் இந்த 2 விடைகளுமே வெவ்வேறாக வருகிறது என்பதன் காரணமாக பூஜ்ஜியத்தினுடைய பூஜ்ஜியம் அடுக்கு கூட அன்டிஃபைன்ட் தான். இந்த பூஜ்ஜியத்தினால் ஆட்சி செய்யப்படுகின்ற கணிதவியலின் கோலங்கள் பற்றி நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யலாம், 4 நண்பர்களுக்கு சொல்லி அனுப்பலாம். அதே போல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக உங்களுக்கு புதிய காணொளிகள் வருகின்ற போது சொல்லி அனுப்பப்படும். நுட்பங்கள் தொடர்பான புரிதல்களை விசாலப்படுத்தும் இன்னும் ஒரு காணொளியில் காணும் வரை நன்றி, வணக்கம்.